வணக்கம். உங்கள் எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர் 2026. இந்த வருட முதல் நாளான இன்னைக்கு ஒரு சில பொருட்கள்லாம் நீங்கள் வீட்டில் வாங்கி வைக்கும்போது உங்கள் வீடு வந்து பாசிட்டிவாக இருக்கிறத மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டில் மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கும், குபேரர் அருளும் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, நான் சொல்கிற இந்த பொருட்கள்லாம் நீங்கள் வாங்கி வைக்கிறதன் மூலமாக உங்கள் வீட்டில் இருக்கிற பண பிரச்சனையும் கண்டிப்பாக சரியாக இந்த வருட முதல் நாள் அன்றைக்கே நீங்கள் இந்த மாதிரி நல்ல விஷயம்லாம் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த வருடம் முழுவதுமே உங்களுக்கு வந்து எப்போவுமே நல்லதாகவே நடக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. பொதுவாகவே நம்ம காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு நல்ல விஷயத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா அன்னைக்கு நாள் நமக்கு பாசிட்டிவாக இருக்கும், அமைதியாக இருக்கும், நல்லதாகவே நடக்கும். அப்படிங்கிறதுக்காக தான் எந்திரிச்ச உடனே நம்ம நெகட்டிவாக ஒரு விஷயத்தை பண்ணோம் அப்படின்னா அன்றைக்கி ஃபுல்லாக நெகட்டிவாகவே நடந்துட்டுருக்குன்னு சொல்லும்போது இந்த 2026 இந்த வருடம் முதல் நாள் அன்னைக்கு நம்ம ஒரு நல்ல விஷயம்லாம் நம்ம பண்ணோம் அப்படின்னா அந்த வருஷம் ஃபுல்லாகவே நமக்கு நல்ல விஷயங்கள் மட்டும்தாங்க நடக்கும். 2026 வியாழக்கிழமையாக வருது. இந்த வியாழக்கிழமை குபேரருக்கு உகந்த நாளுங்க. இந்த வியாழக்கிழமை அன்னைக்கு உங்களுக்கு முடிஞ்சது அப்படின்னா குபேரர் சிலை ஒன்று வாங்கிக்கோங்க, அல்லது குபேரர் படம் கூட ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. இது வந்து உங்களுக்கு மற்றவங்க வாங்கி கொடுத்தாங்க அப்படிங்கும்போது அது மேலும் சிறப்பு அப்படின்னு கூட சொல்லப்படுது. அதனால் நீங்கள் உங்களுக்கு யாராவது ஒருத்தங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொன்னால் கூட நீங்கள் அவங்களுக்கு குபேரர் சிலை ஒன்று வாங்கி கொடுக்கலாம் இந்த வருட முதல் நாளான இன்னைக்கு. அதனால் நீங்கள் குபேரர் சிலை நீங்களும் உங்களுக்காக வாங்கிக்கோங்க. அதுவும் சாயங்காலம் அந்த 5 to 7 வந்து குபேரர் காலம் அப்படின்னு சொல்லப்படுறதுனால அந்த டைமில் உங்கள் வீட்டுக்கு கொண்டுட்டு வந்து நீங்கள் குபேரர் சிலை வச்சுக்கோங்க. துளசி செடி ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டில் துளசி செடி இருந்தால் கூட ஓகே. இன்னொரு செடி, அதாவது வருஷ பிறப்பினான முதல் நாள் இன்றைக்கி ஒரு துளசி செடி ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. பொதுவாக துளசி செடின்னு இல்லை, நீங்கள் வெற்றிலை செடி அந்த மாதிரி ஒரு இது கூட ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. இன்றைக்கி வாங்குறது மிகவும் சிறப்புங்க. இன்றைக்கி ஒரு நல்ல விஷயம் பண்ணும்போது நமக்கு நல்லதாகவே நடக்கும். அதனால் துளசி செடி வாங்கி அது பார்க்க இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. கிழக்கு, அதாவது மேற்கு பார்த்து அந்த துளசி செடி இருக்கிற மாதிரி உங்கள் வீட்டில் வச்சுக்கோங்க. கிழக்கு பகுதி அப்படிங்கும்போது ஆன்மீக ரீதியாக ஒரு சக்தி வாய்ந்தது. அது மட்டும் இல்லை, சூரிய பகவான் இருக்கிற இடம், இந்திர பகவான் வசிக்கிற இடமும் இந்த கிழக்கு பகுதி அப்படின்னு சொல்லப்படுறதுனால துளசி செடியை வாங்கி அந்த இடத்துல வச்சுக்கோங்க. நார்மலாகவே துளசி செடி வந்து நீங்கள் கிழக்கு பகுதியில் வைக்கிறது தான் மிகவும் சிறப்பு அப்படின்னு சொல்லப்படுது. இதை வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் காலையில் எந்திரிச்ச உடனே நீங்கள் வந்து உங்கள் அன்றாடம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கல்லுப்பும் மஞ்சளும் கண்டிப்பாக நீங்கள் வாங்கி உங்கள் வீட்டு பூஜை அறையில் வச்சுருங்க. இதை மெயினாக பார்த்துக்கோங்க. உங்கள் கிட்ட வந்து தங்கம் ஏதாவது செயின், கமல் எது இருந்தால் கூட ஓகே, அதை வந்து வாஷ் பண்ணிவிட்டு அதை வந்து உங்கள் வீட்டில் லக்ஷ்மி சிலை இருந்தாலும் சரி அல்லது ஃபோட்டோ இருந்தாலும் சரி கண்டிப்பாக மகாலட்சுமிக்கு போட்டுட்டு அப்புறம் அந்த செயினோ கம்மலோ அன்றைக்கி ஒரு நாள் நீங்கள் எடுத்து போட்டுக்கோங்க. செயினே இல்லை என்கிட்ட அப்படின்னு சொல்கிறவங்க கூட நீங்கள் ஒன்றும் இல்லை, உங்கள் வீட்டில் பொம்பளை பிள்ளைங்க ஏதாவது இருந்தால் அவங்களோட கம்மல் ஏதாவது கூட ஒன்று இருக்கும், கண்டிப்பாக குன்றிமணி தங்கம் ஏதாவது ஒன்று வச்சுருந்துருப்பீங்க, அதை எடுத்து மகாலட்சுமி முன்னாடி வச்சுட்டு அதை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. வருஷம் முதல் நாள் இதை நீங்கள் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அந்த செயினோ மோதிரமோ எல்லாமே நீங்கள் சாமிக்கு போட்டுட்டு அதை நீங்கள் அன்றைக்கி ஒரு நாள் ஒரு அரை மணி நேரமாவது கண்டிப்பாக நீங்கள் போட்டுக்கோங்க. சில இடத்துல வந்து கோவிலில் கூட அந்த அபிஷேகம் பண்ணும்போது வருஷப்பிறப்பதுமாக அங்கே இருக்கிற பெண்கள் கிட்டலாம் அந்த நகையை கேட்பாங்க. அப்புறம் அதை வாஷ் பண்ணிவிட்டு அதை வந்து அம்மன் சிலைக்கோ அங்கே இருக்கிற கடவுள் சிலைக்கு வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கொடுப்பாங்க. அது ரொம்ப நல்லது. நீங்கள் கோயிலுக்கு போகிற வாய்ப்பு இருந்தது அப்படின்னா நீங்கள் ஒரு வேளை எக்ஸ்ட்ரா செயின் போட்டிருந்தீங்க அப்படின்னா அங்கே இருக்கிற சுவாமி சிலைகளுக்கு அந்த செயினை கொண்டுட்டு போய் நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு கொடுத்துட்டு சாமிக்கு போட்டுட்டு அதை வந்து நீங்கள் தொடர்ந்து அதை வந்து நீங்கள் வாங்கி உங்கள் கழுத்தில் போட்டுக்கோங்க. இது வந்து உங்களுக்கு ரெட்டிப்பு பலன் கொடுக்கும், தங்கம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். இதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. வருஷப்பிறப்பன்னைக்கு வாங்கிட்டு வந்த அந்த கல்லுப்பை வந்து மறுநாள் அந்த கல்லுப்பை எடுத்து அந்த கண்ணாடி பவுல் அல்லது அந்த மண்கிண்ணத்தில் எடுத்து பரப்பி அதை வந்து விளக்கு முன்னாடி வச்சுட்டு அதை உங்கள் வீட்டு வடகிழக்கு மூலையில் அன்றைக்கி ஒரு நாள் நீங்கள் வைங்க. ரொம்ப நல்லதுங்க. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பாசிட்டிவ் கிடைக்கிற இடம் வந்து வீட்டோட வடகிழக்கு பகுதி, அதில் நீங்கள் வச்சுக்கோங்க. இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எல்லாத்தையும் விட ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக பண்ணுங்கள். உங்கள் பிள்ளைங்க கையால் நீங்கள் பணத்தை வாங்கிக்கோங்க. அதாவது அது 10 ரூபாயாக இருந்தாலும் சரி, 100 ரூபாய், 500 ரூபாய் எதுவாக இருந்தாலும் ஓக்கிட்டு அவங்க கையால் காலையில் நீங்கள் அந்த பணத்தை வாங்குங்க. திருமணம் ஆகாதவங்க உங்கள் அம்மா அப்பா அவங்க கிட்டேருந்து நீங்கள் கண்டிப்பாக ஆசீர்வாதம் வாங்கி
அந்த பணத்தை வாங்கிக்கோங்க. நிறைவாக உங்களுக்கு பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். இதையும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எப்போவுமே பொதுவாக வருஷ பிறப்பதுமா ஒவ்வொரு விஷயமும் பண்ணுறதுக்கு இந்த நல்ல விஷயம் பண்ணும்போது உங்களுக்கு பண ரீதியான பிரச்சனைகள் சரியாகும். பொதுவாக நம்ம வீட்டு குழந்தைங்க தான் நமக்கு லக்கு அப்படிங்கும்போது நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள். அது மட்டும் இல்லை, ஒரு சில பேர் சொல்லுவாங்க அவங்க ஒய்ஃப் வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு கொஞ்சம் பணம் விஷயத்தில் ரொம்ப நல்லா இருக்குது, முன்னேற்றம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்டவங்க அவங்க ஒய்ஃப் கையாலையும் நீங்கள் வாங்கிக்கோங்க. ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்ட் கையால் அல்லது குழந்தைகள் கையில் இந்த மாதிரி நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு பண ரீதியான பிரச்சனைகள் சரியாகும். இது வருஷம் முதல் நாள் மட்டும் இல்லைங்க, பொதுவாகவே டெய்லி கூட நீங்கள் குழந்தைங்க கையில், ஒய்ஃப் கையில், ஹஸ்பண்ட் கையால் நீங்கள் பணத்தை வாங்கிட்டு போகும்போது அந்த பணம் நிறைவாக நமக்கு சேர்ந்துக்கிட்டே இருக்கும். பணம் வந்து வீண் செலவாக ஆகவே செய்யாது. இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற பிள்ளையார் கோயில் அது எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் இருக்கிற ஏரியாவில் ஒரு விநாயகர் கோயில் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா விநாயகர் முழு முதற் கடவுள் அப்படிங்கிறதுனால விநாயகருக்கு வந்து ஏதாவது ஒரு ஆடை உங்களால் முடிஞ்சது வந்து அந்த ஐயர்கிட்ட சொல்லி என்ன சைஸ் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அந்த பிள்ளையார் சிலைக்கு வந்து ஒரு ட்ரெஸ்ஸு ஏதாவது நீங்கள் கேட்டு, அவங்க அந்த பட்டு வேஷ்டி அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அது சின்ன சிலையாக இருந்தது அப்படின்னா இந்த 2 முழம் துண்டு மாதிரி அந்த மாதிரி சைஸில் கூட சொல்லுவாங்க. அந்த என்ன சைஸோ அதை நீங்கள் சொல்லி வாங்கி பிள்ளையாருக்கு கொண்டுட்டு போய் நீங்கள் கொடுத்துட்டு வாங்க. ரொம்ப நல்லது. பொதுவாகவே ஆடை தானம் பண்ணுறது வந்து பிணி நீங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து நம்ம வந்து மற்றவங்களுக்கு கொடுக்கறத விட கடவுளுக்கே டைரெக்டாக நம்ம வந்து புது ஆடை வாங்கி நம்ம கொடுக்கறது வந்து அதிக பலன்கள் நமக்கு கொடுக்கும். நமக்கு இருக்கிற பீடை பிணி இது எல்லாமே நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுறதுனால இதை செஞ்சு பாருங்கள். நம்ம மனுஷங்களுக்கு ஆடை தானம் பண்ணும்போதே பிணி நீங்கும் அப்படின்னு சொல்லும்போது கடவுளுக்கு நம்ம இந்த ஆடைகளை அர்ப்பணிக்கும் போது நம்மளோட எல்லா கஷ்டமும் தீரும். நமக்கு வந்து முடிஞ்சால் நமக்கு வசதிக்கேற்ப மாதம் மாதம் நம்மளால் முதல் சம்பளத்தில் கூட உங்கள் வீட்டு பக்கத்தில் எந்த பிள்ளையார் கோயில் இருக்கோ அதை நீங்கள் செய்யுங்க. முடியாதவங்க இந்த வருஷத்துக்கு ஒரு தடவை, நாளைக்கு இந்த வீடியோ எத்தனை பேர் பார்ப்பீங்கிறது கூட எனக்கு தெரியாது, ஆனால் பார்க்குற அத்தனை பேரும் சரி, நீங்கள் கண்டிப்பாக பிள்ளையார் கோயிலுக்கு நீங்கள் இதை செஞ்சுட்டு வரும்போது கண்டிப்பாக முழு முதற் கடவுளான விநாயகர் நமக்கு இருக்கிற பீடை பிணி அப்படின்னு சொல்கிற பிரச்சனைகள் எல்லாத்தையுமே நீக்கிடுவார். அது மட்டும் இல்லை, எந்த பிள்ளையார் கோயிலுக்கு இந்த ட்ரெஸ்ஸை நீங்கள் வாங்கி கொண்டுட்டு போய் கொடுக்கீங்களா அடுத்த வருஷத்துக்குள்ள ரெட்டிப்பாக நீங்கள் அந்த கடவுளுக்கு செய்கிற வாய்ப்பை பிள்ளையார் உங்களுக்கு உருவாக்கி கொடுப்பார். இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் செய்ய வேண்டிய நல்ல விஷயத்தை நான் சொல்லிட்டேன். எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. காலையில் எந்திரிச்ச உடனே நீங்கள் நெகட்டிவாக ஒரு சில விஷயத்தெல்லாம் பேசிடாதீங்க. அதுவும் வருஷ பிறப்பதுமா ஒரு சில பேர் வாயில் வந்து எப்போவுமே கெட்ட வார்த்தைகள் சரளமாக வரும். அந்த மாதிரி வார்த்தைகளை அந்த முதல் நாள் அன்றைக்கி பேசாதீங்க. ஒரு சில பேர் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க, அதையும் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் குழந்தைகளை அடிக்கிறது, இதையும் இந்த வருஷ பிறப்பு பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் யாரையும் திட்டவோ சாபமிடவோ இந்த மாதிரி செய்யாதீங்க. நீங்கள் ரோட்டில் எங்கேயாவது போய்கிட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை, அந்த பெரியவங்க ஏதாவது தப்பு பண்ணுற ஒரு சூழ்நிலை வந்தாலும் சரி, அவங்கக்கிட்ட நீங்கள் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஏன்னா பெரியவங்க வாயால் வர சாபம் வந்து பழிக்கும்னு சொல்லப்படுறதுனால நம்மளோட கர்மவினைப்படி அவங்க மேலே தப்பே இருந்தாலும் நமக்கு வந்து அந்த பாதிப்பு வந்துடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் வெளி பிரச்சனை எதுலேயுமே தலையிடாமல் அந்த வருஷம் முதல் நாளில் இருந்துக்கோங்க. பொதுவாக நல்ல பிள்ளையாக இருந்துக்கோங்க. அந்த முதல் நாளில் நம்ம எவ்வளோ தூரம் நம்ம நல்ல விஷயத்தை நம்ம பண்ணிட்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நல்ல விஷயங்கள் நடக்கும். இன்றைக்கி வந்து யாரும் பழைய பொருள் ஏதாவது ஒன்று உபயோகம் இல்லாமல் இருக்குது நீங்கள் வச்சுக்கோங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா தயவு செய்து வாங்கிடாதீங்க. ஏன்னா பழைய பொருட்கள் மூலமாக வாங்கும்போது நமக்கு வந்து தரித்திரம் வர வாய்ப்பு இருக்குது. அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த வருஷம் முதல் நாளன்னைக்கே எந்த கடனும் வாங்காதீங்க. ₹1 இருந்தாலும் சரி தயவு செய்து வாங்காதீங்க. அது மட்டும் இல்லை, மெடிக்கல் செலவு ஏதாவது ஒன்று பண்ண வேண்டியது இருக்குது, கண்டிப்பாக பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் வந்து இந்த வருஷம் முதல் நாள் அன்றைக்கி மெடிக்கல் செலவு அந்த மாதிரி நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம். முடிந்த வரைக்கும் யாராவது ஒரு 3 பேருக்காவது நீங்கள் ஒரு அன்னதானம் பண்ணுறதுக்கு ஏதாவது ட்ரை பண்ணி பாருங்கள். அல்லது ரோட்டில் யாராவது கஷ்டப்படுறவங்க இருந்திருப்பாங்க, அவங்களுக்கு ஏதாவது நீங்கள் சாப்பாடு ஏதாவது ஒன்று வாங்கி கொடுங்க. இந்த வருஷம் முதல் நாள் ஆன்மீக ரீதியாக நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. கோவிலுக்கு போங்க, தீபம் ஏற்றுங்க, நிறைய நல்ல விஷயம் நடக்கும். உங்கள்